எனது அன்பின் காலை வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போது நாளைக்கு நாம் கங்கா ஸ்நானம் பண்ணணும். கங்கா ஸ்நானம் என்று ஏன் அதற்கு பெயர் வந்தது என்று பார்ப்போம். நாளை ஒரு நாள் மட்டும், அந்த தீபாவளி திருநாள் ஐப்பசி மாத அமாவாசை அன்று மட்டும் கங்கா தேவி உலகத்தில் எந்த இடத்துல நீர்நிலைகள் இருந்தாலும் அந்த நீர்நிலைகளுக்குள் கங்காதேவி ஐக்கியமாகி ஆசீர்வாதம் பண்ணுகிறாள் என்பது பொருள். ஆகவே இந்த 3 மணி முதல் நாம் ஸ்நானம் பண்ணலாம். அதிகபட்சம் சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடி பண்ணிடுறது மிகவும் சிறப்பு. அதற்கு பெயர் தான் கங்கா ஸ்நானம். அந்த 3 மணி முதல் 6 மணி ஸ்நானம் பண்ணுறது மிகவும் நல்லது. அன்னைக்கு ஃபுல்லாக எண்ணெய் குளியல் தான் பண்ணணும். எண்ணெய் வைத்து சீயக்காய் வைத்து வெதுவெதுப்பான வெந்நீரில் ஸ்நானம் பண்ணுறது மிகவும் சிறப்பு. அதற்காகத்தான் கங்கா ஸ்நானம் என்று பெயர். கங்கா ஸ்நானம் முடித்துவிட்டு நம் வீட்டில் இறந்து போன முன்னோர்களையும் நினைத்து அவர்களிடம் மனதார ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். இலை போட்டு, அது உங்களுக்கு தெரியும், இலை போட்டு பலகாரங்கள் பட்சணங்கள் எல்லாத்தையும் வைத்து புத்தாடைகள்லாம் முடித்து சிறப்பாக பண்ணணும். மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜைன்னு நம்ம வீட்டில் என்ன மகாலட்சுமி படம் இருக்கோ அதை வச்சு அதுக்கு பூ போட்டு குங்குமம் வச்சு நிறைய ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் நமக்கு சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிறது மிகவும் சிறப்பு. தயவு பண்ணி நாளைக்கு இந்த மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா நாளைக்கு அமாவாசை தினம், அதோடு கூடிய தீபாவளி. அந்த நாளில் அமாவாசை அன்னைக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிச உணவுகளை சாப்பிடாம காலை பலகார சுற்றுடைய குடித்து மதியம் ஆரோக்கியமான சைவ உணவுகளாக சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதை பார்க்குறவங்க லைக் ஷேர் கொடுக்கும். தேங்க்யூ.